ட்ரெயினில் எல்லோரும் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு பயணம் செய்து கொண்டிருக்கையில் ஜெயந்த் இதயம் ட்ரெயினை விட வேகமாக துடித்தது. எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இந்த சீக்ரெட் ஃபைலை பத்திரமாய் கொண்டு போய் மதுரையில் சேர்க்க வேண்டுமே என்ற கவலையில் இருந்தார். அப்போது அந்த ஃபாரின் லேடிக்கு அருகே ஜன்னலோரம் பயணித்து வந்த நபர் ஜெயந்தை பார்த்து சிநேகமாக சிரித்தார். பதிலுக்கு இருவரும் ஹலோ என்று சொல்லவே அவர்களுக்குள் பேச்சு ஆரம்பமானது. ஜெயந்த் தான் ஒரு வழக்கறிஞர், சென்னையிலிருந்து மதுரைக்கு ஒரு கேஸ் விஷயமா போறேன் என்று சொன்னார். அப்போது அட்டெண்டர் ஜெயராஜ் அந்த நபரை பார்த்து ஆச்சரியமாக, சார் நீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்களை கவனிக்கவே இல்லை, சாப்பிடதும் கொண்டு வரட்டுமா என்று கேட்டான். அதற்கு அந்த நபர் சிரித்து கொண்டே, அதெல்லாம் வேண்டாம், நல்லா இருக்கீங்களா என்று திரும்பி கேட்டார். இவர்களது பேச்சை கேட்டு புரியாமல் யார் இந்த ஆளு என மனதிற்குள் கேட்டுக்கொண்டார் ஜெயந்த். ஜெயராஜ் ஜெயந்திடம், சார் யாருன்னு தெரியுதுங்களா, டிவியில அடிக்கடி வருவாரு, அரசியல் சம்பந்தமா நிறைய பேசுவாரு, நான் இவரை நிறைய தடவை பார்த்திருக்கேன் என சொன்னான். உடனே ஜெயந்த், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் பொலிட்டிக்கல் டிபேட் பார்க்கறது இல்ல, விஷயமே இல்லாம சும்மா கத்துன்னு கத்துவாங்க என சொன்னார். பின் இருவரும் அரசியல் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசினர். அந்த அரசியல் விமர்சகர் தன்னை சுந்தரமூர்த்தி என அறிமுகம் செய்து கொண்டார். அவர் ஜெயந்திடம், உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்க, நான் சென்னை வந்து அவங்கள பாக்குறேன் என கேட்டார். ஜெயந்த் உடனே தன் பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு கார்டை எடுத்து கைகளுக்குள் மறைத்து சுந்தரமூர்த்தியிடம், இந்தாங்க பத்திரம் என சொல்லி கொடுத்தார். சரியாக அந்த நேரம் தீவிரவாதி சூரஜின் கையால் ஒருவன் கிராஸ் செய்தான். அவன் காதில் ஜெயந்த் கூறிய இந்தாங்க பத்திரம் என்ற வார்த்தைகள் மற்றும் ஏதோ ஒன்று கைக்குள் மறைத்து கொடுத்தார் என்பதையும் கவனித்தான். ட்ரெயின் விழுப்புரம் தாண்டி சென்றது. ஜெயந்த் பேசியதை கவனித்த அந்த தீவிரவாதி இன்னொருவனை பார்த்து தனக்கு பின்னால் வரும்படி கண்களால் சைகை காட்டினான். அந்த இன்னொருவனும் எதுவும் தெரியாதவன் போல் இவனை பின்தொடர்ந்தான். அவர்கள் இருவரும் அடுத்த கோச்சுக்கு போய் பேசினார்கள். ஜெயந்த் சுந்தரமூர்த்தியிடம் ஏதோ ஒன்றை பத்திரம் என சொல்லி கொடுத்தான். எனக்கு என்னமோ ஃபைல் டாக்குமெண்டா வரல, மெமரி கார்டு, சிப் இப்படியாதான் இருக்கணும், அதுவும் இப்போ ஜெயந்த் கிட்ட இல்ல, அது சுந்தரமூர்த்தி கிட்ட போயிடுச்சு என்ற தகவலை இவன் சொல்லவும் அந்த இன்னொருத்தன், சரி நான் தலைகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என சொன்னான். பின் இருவரும் கொஞ்ச நேரம் டைம் கேப் கொடுத்து தனித்தனியே தங்கள் சீட்டுக்கு திரும்பினர்.